இருக்கேங்க சார் சார். பிரசன்ட் சார். சார் பிரவீன். பிரசன்ட் சார். Sir, register and present, sir. Okay, ठीक है. Okay. Sir, Okay. Kanna, please take down. What is the course code of this syllabus? Course code என்ன? Title என்ன? Course name குயிக்கா? Hello? டேய் எவனோ ஒருத்தன் சொல்லுங்க டக்குன்னு. ஹலோ சார் சொல்லுங்க சார். கோர்ஸ் கோட் என்னடா? கேக்குது சார். கோர்ஸ் கோட் என்னது? 25 ES 104 நோட் பண்ணிக்கோ. கோர்ஸ் நேம் என்னடா? வாட் இஸ் யுவர் கோர்ஸ் நேம்? அடே ப்ளீஸ் ரிப்ளை. வாட் இஸ் த கோர்ஸ் நேம்? Engineering. Lab. Practices laboratory. Okay. What is the name of the first experiment? Quick. What is the name of the first experiment? Hello? They please reply. Basic pipe. First experiment. Ade, you took a mechanical record, I think. You take electrical and electronics record. Introduction to ma girls yara reply பண்ணுங்க மா டைம் ஆகுது. Introduction to switches, fuse, indicators and lamps. Lab basic switchboards, wiring with lamps, fans and the 3-pin socket. இது எங்கடா இவ்ளோ பெரிய டைட்டில் எங்கடா இருக்குது? இவ்ளோ பெரிய டைட்டில் எங்கடா இருக்குது? Introduction to switches, fuses, indicator and lamps இந்த இருக்கு கரெக்ட்டா? ஹலோ ஓ ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை சேர்த்து சொல்றீங்களா? 1A 1B னே? எஸ் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு switches, fuses, indicator, lamp. இதுல என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கேட்பாங்க டக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம். என்ன பண்ணோம்? ஹலோ நோட் பண்ணிக்கோ. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வயரிங் பண்ண சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னது? ஹலோ மா கேர்ள்ஸ் யாரா ரிப்ளை பண்ணுங்கம்மா. எஸ் சார். எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நோட் பண்ணிக்கோ. அதுல என்ன இருக்கும்? ஒரு 3-pin சாக்கெட் இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? டே அறிவு பற்றில பண்ணதை கிளிக் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். சுவிட்ச் பாக்ஸ் வச்சு என்ன பண்ணோம்? எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல 3-pin சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணி பண்ணோம் சார். 3-pin சாக்கெட், தென் ஒன் வே சுவிட்ச், அதுக்கு அப்புறம் என்னது? ஒரு ஃபியூஸ், ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். கரெக்ட்டா? ஹலோ எஸ் சார். என்னென்ன இருக்கும்? நம்ம பண்ண எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கும்? ஒரு 3-pin சாக்கெட் இருக்கும், ஒரு ஃபியூஸ் இருக்கும், ஒரு ஒன் வே சுவிட்ச் இருக்கும், இண்டிகேட்டர் இருக்கும். இந்த நாளே அசெம்பிள் பண்ணி வயரிங் பண்ணேன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நோட் பண்ணிக்கோ. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேர்கேஸ் வயரிங். எவ்வளவு ஸ்டேர்கேஸ் வயரிங் என்னென்ன ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த லேஅவுட் வரையணும். லேஅவுட் வரைஞ்சதுக்கு அப்புறம் சர்க்யூட் டயக்ராம் போடணும். தென் அந்த உடன் போர்டு வாங்கணும். பிவிசி பைப்போ, கேசிங் கேம்பிங் சேனல், லேம்ப் இதெல்லாம் வாங்கி வயரிங் பண்ணி அவுட்புட் எடுத்து காட்டணும். அவ்வளோதான் எக்ஸ்பெரிமெண்ட். டூல்ஸ் என்னென்ன அதுக்கு வாங்குவீங்க? வயரிங்க்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்டா வயரிங் பண்றதுக்கு? ஹலோ வயரிங் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்? ஹலோ மா கேர்ள்ஸ் இருக்கீங்களா இல்லையா?
என்னென்ன டூல்ஸ் வேணும் வயரிங் பண்றதுக்கு? தெரியல சார். அட எருமை மாடுகளா, நோட் பண்ணிக்கோ. போக்கர், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர், லைன் டெஸ்டர். ஹலோ, டூல்ஸ் என்னென்ன வேணும்? போக்கர், போக்கர் எதுக்குடா? அந்த உட்டன் போர்ட்ல ஸ்க்ரூ பண்றதுக்கு உண்டான ஒரு ஷார்ப் எட்ஜா ஒரு டூல் இருக்கும். போக்கர், ஹேமர், ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர், லைன் டெஸ்டர். 5 டூல்ஸ் வேணும் வயரிங் எது கொடுத்தாலும். கிளியரா? என்னென்ன வயரிங் எல்லாம் லேப்ல லேர்ன் பண்ணோம்? 1 லேம்ப் கண்ட்ரோல் வித் 1 சுவிட்ச் லேர்ன் பண்ணோம். ஸ்டேர்கேஸ் வயரிங் லேர்ன் பண்ணோம். ரெக்கார்ட்ல ஸ்டேர்கேஸ் வயரிங் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்ல சிம்பிளா கேட்கணும்னா 1 லேம்ப் கண்ட்ரோல் வித் 1 சுவிட்ச் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கலாம். புரியுதா? இது வரைக்கும் எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தாச்சு சொல்லுங்க. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கடுத்து 1 லேம்ப் கண்ட்ரோல் வித் 1 சுவிட்ச், ஸ்டேர்கேஸ் வயரிங். இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, எனி டவுட்ஸ் இன் தீஸ் 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்? ஹலோ சார் உங்க வாய்ஸ் பிரேக் No, ஆகுது. sir. வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா ஒட்ட வச்சு கேட்டுக்கூடா தம்பி. என்கிட்ட இவ்வளவுதான் நெட் ஸ்பீடிங் இருக்கு. ஓகேவா? இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் கம்பல்சரியா படிச்சுட்டு வந்துடணும். இது படிச்சுட்டு வரல அப்படின்னா we can't do anything. Understood? எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வயரிங், Yes, sir. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வயரிங், 1 லேம்ப் கண்ட்ரோல் வித் 1 சுவிட்ச், தென் ஸ்டேர்கேஸ் வயரிங். இந்த 3ம் கம்பல்சரியா படிச்சிடணும். இது வயரிங் ஏதாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னா ப்ளீஸ் கம் டு C215. நாளைக்கு அந்த டூல் கிட்ல எடுத்து வச்சிருப்பாங்க, வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. டூல்ஸ் நேம் என்னன்றதை கண்ணில் பார்த்துட்டு போய்க்கோ. ஆர் எல்ஸ் சிம்பிளி கோ டு யுவர் மொபைல் ஃபோன். ஆல்ரெடி யூ ஹேவ் அ ரெக்கார்டட் வீடியோஸ். அந்த ரெக்கார்டட் வீடியோஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுன்றதை பார்த்துக்கோ. இல்லை நம்ம காமனாக யாராவது ரெக்கார்டட் வீடியோ வச்சுருந்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து எடுத்து குரூப்பில் போடுறோம், செக் பண்ணிக்கோ என்னென்ன ப்ரொசீஜர்னு. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த ஒயரிங். ஓகே, தென் கம் டு ஃப்ளோரசன்ட் லேம்ப் ஒயரிங் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். that experiment you no need to bother because we learned only LED tube light fitting பார்த்தோம். சரியா? ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜஸ்ட் தியரி மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோ. வைவா கொஸ்டின்ஸில் they may ask few questions. யாரெல்லாம் இன்னைக்கு இங்கே அட்டன் பண்ணிக்கிறேன் அவனுக்கு வைவா கொஸ்டின் இல்லை. சரியா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் யுவர் ரெக்கார்ட்? குயிக்காக பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் செக் த நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் யுவர் ரெக்கார்ட். எனர்ஜி மீட்டர் வயரிங் அண்ட் எனர்ஜி மீட்டர் வயரிங்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதுக்கடுத்து என்ன இருக்கு? எனர்ஜி மீட்டர், வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், வாட் மீட்டர், லோடு. இது மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்தது எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னா சாட் பாக்ஸ்ல எஸ் போடு. இது மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணது ஞாபகம் இருக்கு சார் அப்படின்னா எஸ்ன்னு போடு பார்க்கலாம் சாட்ல. ஐ ரிமெம்பர் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றவன் போடு. ஆனா எல்லாம் அன்மியூட் பண்ணியா சொல்லுங்க எஸ் நோன்னு. இது நிறைய பேர்த்துக்கு மறந்துருக்கும். டோன்ட் வரி. நோன் போட்டு ஒருத்தன் போர்க்காம லிஸ்வந்த் நாளைக்கு வாங்க. C215 இந்த மீட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் இதையெல்லாம் நீ கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி ஒரு ரீடிங் எடுத்தாலே சக்சஸ். புரியுதா? இந்த கால்குலேஷன் பார்ட் இதெல்லாம் யூ நோ நீட் டு மெமரைஸ். கனெக்ட் பண்ணி if you take at least 2 set of reading that itself sufficient. Understood? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்தளவுக்கு we will give you all the meters and the load. கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி 2 ரீடிங் எடுத்தா 100 out of 100 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. கிளியரா? அதை போய் காம்ப்ளெக்சிட்டி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். you no need to worry about any calculations. Clear? Any doubt in this experiment? Meter connection experiment, energy meter experiment. வோல்ட் மீட்டர் பேரலா கனெக்ட் பண்ணணும், அம்மீட்டர் சீரிஸா கனெக்ட் பண்ணணும். வாட் மீட்டர் எனர்ஜி மீட்டருக்கு we have a separate connection setup. Okay, any doubt engineer? Any doubt இருக்காடா? hello, what is the next experiment? experiment number 6 என்னது? experiment number 6 என்ன engineer? Girls, what is experiment number 6?
ஹலோ எக்ஸ்பெரிமெண்ட் 6 என்னது? The study of iron box wiring and assembly. அயன் பாக்ஸ்ல என்ன எக்ஸ்பெரிமெண்ட் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோ. அயன் பாக்ஸ் they will give it to you. You need to measure the resistance of the heating element, continuity of the power cord, then அதுக்குள்ள ஒரு தெர்மல் பைமெட்டல் சுவிட்ச் இருக்கும், அதுல கண்டினியூட்டி செக் பண்ணணும். மூணு தான். ஹீட்டிங் எலமெண்டோட ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும் யூசிங் மல்டிமீட்டர். செகண்ட், பவர் கார்டு கண்டினியூட்டி மெஷர் பண்ணி காட்டணும். தேர்ட் ஒன், இந்த பைமெட்டல் சுவிட்ச் என்ஓஎன்சி செக் பண்ணி காட்டணும். ஒன்லி 3 ஸ்டெப். நோட் பண்ணிக்கோ. Can anyone repeat what are the 3 steps we need to do in the iron box? Girls, யாரோ ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி சொல்லு. குயிக். என்ன 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமா அயன் பாக்ஸ்ல? ஹலோ ஹலோ. நோ கேர்ள்ஸ் பிரசன்ட். கேர்ள்ஸ் யாரும் பிரசன்ட் இல்லையா? Present, sir. என்னடா பண்ணணும் சொல்லுங்கடா. அயன் பாக்ஸ் Measure resistance of heating element வெரி using குட். multimeter. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பவர் கார்டு கண்டினியூட்டி மெஷர் பண்ணணும். Power cord continuity. பேஸ், நியூட்ரல், எர்த் கண்டினியூட்டி செக் பண்ணி காட்டணும். மூணாவது என்னது? பைமெட்டல் சார். பைமெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் கையில கொடுப்பாங்க. அதுல என்ஓஎன்சி மாத்தி மல்டிமீட்டர்ல ஓபன் க்ளோஸ்க்கு என்ன ரீடிங் வருதுன்னு காட்டிட்டு டேபிள் எழுதினா வேலை முடிஞ்சது. அதுக்கடுத்து அதே எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டினியூ ஆகுது? சரி, அதே எக்ஸ்பெரிமெண்ட்ல நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்? The study of an regulator resistor type. ரெகுலேட்டர் ஃபேன் கொடுத்துருக்கு. ஃபேனுக்கு பதில் என்ன கொடுப்பாங்க உனக்கு? அறிவுப்பட்டில் எதிராக சொல்லி கொடுத்தாங்க. ஃபேனுக்கு பதில் ஃபேன் ஸ்பீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரீடிங் எடுக்கல. எதை அட்ஜஸ்ட் பண்ணி ரீடிங்? எந்த எல்இடி லைட். எல்இடி லைட் இல்ல, இன்கண்டசன்ட் லேம்ப். நோட் பண்ணிக்கோ. லேம்போட பிரைட்னஸ் மாத்தி காட்டினா வேலை முடிஞ்சது. அந்த கனெக்ஷன் எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த கனெக்ஷன் டவுட் இருக்கு? சார் விட்டு கேக்குது சார். விட்டு கேட்டா அதற்கு சேர்த்து வாங்கிக்கோ ஒரே தான். அந்த கனெக்ஷன்ல என்னென்ன இருக்குது? ஒரு ஃபேன் ரெகுலேட்டர் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு. இன்ஸ்டன்ட் ஆஃப் ஃபேன் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சார் லேம்ப். அவ்வளவுதான். அது யூஸ் பண்ணினா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சது. ஃபேன் ரெகுலேட்டர் 1ல இருக்கும்போது பிரைட்னஸ் எப்படி இருக்கும்? So lower இருக்கும் சார். 5ல வைக்கும்போது So brighter இருக்கும். அவ்வளவுதான். சரியா? அதுக்கு அடுத்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பாரு. அதுக்கு அடுத்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ரா? ஒரு எமர்ஜென்சி lamp wiring. படிக்க வேண்டியதில்லை. ஏதாவது வைவா क्वेश्चन கேட்டா ஆன்சர் சொன்னா போதும். நெக்ஸ்ட் Sir water heater. வாட்டர் ஹீட்டர்ல எமர்ஷன் வாட்டர் ஹீட்டர் நாம இருக்கா? நோ சார். ஹாஸ்டல்ல யூஸ் பண்றீங்களா பக்கெட்ல விட்டு? அந்த வாட்டர் ஹீட்டர் கையில கொடுப்பாங்க. நோட் பண்ணிக்கோ. அந்த வாட்டர் ஹீட்ல அந்த வாட்டர் ஹீட்டரோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். பவர் கார்டு கண்டினியூட்டி மெஷர் பண்ணி காட்டணும். அது மட்டும்தான் அதுல எக்ஸ்பெரிமெண்ட். வாட்டர் ஹீட்ல என்னென்ன பண்ணணும்? வாட்டர் ஹீட்ல என்னென்ன மெஷர் பண்ணணும்? குயிக். Power cord continuity. பவர் கார்டு கண்டினியூட்டி. அதுக்கு அடுத்து ஹீட்டிங் எலமெண்டோட ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி காட்டணும். அவ்வளவுதான். அயன் பாக்ஸ்ல என்ன பண்ணியோ அதே தான். அதுக்கடுத்து 10th எக்ஸ்பெரிமெண்ட் வேண்டியதில்லை. அதுக்கடுத்து என்ன இருக்கு? எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ்ல என்னது? ஹலோ, நோட் பண்ணிக்கோ. எலக்ட்ரானிக்ஸ்ல ஏதோ ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுப்பாங்க. பிசிபி போர்ட்ல சால்டரிங் பண்ணி அவுட்புட் காட்டணும். ஓகேவா? ஹலோ. Okay sir. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? சார் சிஆர்ஓ கொடுப்பாங்க. அதுல வேவ் ஃபார்ம் அவுட்புட் எடுத்து காட்டணும். ஓகேவா?
எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் Okay, sir. யாரோ ஒருத்தர் எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் ஆச்சுன்னு சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஒயரிங். ஃபர்ஸ்ட் ஒயரிங் என்ன ஒயரிங்? எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ஒயரிங். So extension. செகண்ட் ஒன் லேம்ப் கண்ட்ரோல் வித் ஒன் சுவிட்ச். தேர்டு ஸ்டேர்கேஸ் ஒயரிங். ஃபோர்த் என்னது? ஃபோர்த் என்னடா? The floor. ஃபோர்த் என்னது? Iron The box. fluorescent. ஃப்ளோரசன் லேம்ப் கிடையாது, அது விட்டு சொல்லிட்டேன். எனர்ஜி மீட்டர் கனெக்ஷன். ஃபோர்த். ஃபிஃப்த் என்னது? Iron box. அயன் பாக்ஸ். Nearly, sir. அயன் பாக்ஸ். சிக்ஸ்த் என்னது? The incandescent lamp. Regulator. ஃபேன் ரெகுலேட்டர் கனெக்ஷன். செவன்த் Water heater. வாட்டர் ஹீட்டர். எய்த் என்னடா? அயன் பாக்ஸ். வாய் அயன் பாக்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. எய்த் என்னது? So the Electronics. எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும்? PCB soldering. பிசிபில சால்டரிங். ஓகேவா? ஏதாவது சர்க்யூட் டயக்ராம் கொடுத்து Circuit அந்த diagram. வோல்டேஜ் மெஷர் பண்ண சொல்லுவாங்க CRO யூஸ் பண்ணி. புரியுதா? லாஸ்டா ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், லாஜிக் கேட்ஸ் சிம்பிள்ஸ் பார்த்துட்டு வந்துரு. அதை யூஸ் பண்ணி ஏதாவது அவுட்புட் காட்டணும். அவ்வளவுதான். போதுமா? இனி ஏதாவது வேணுமா எக்ஸ்பெரிமெண்ட்? போதுமா? வேற ஏதாவது வேணுமாடா? சார் மாடல் சார். மாடல் கொஸ்டின் நாளைக்கு கொடுப்போம். ஹலோ, சார் மாடல் பிராக்டிகல் இருக்கா சார்? மாடல் பிராக்டிகல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா வா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஓடு. மாடல் வேணும்னா Sir, உங்க mic லேப்க்கு off வந்துரு. ஆயிடுச்சு sir. நாளைக்கு லேப் Mic திறந்தா off ஆயிடுச்சு சார் sir. மைக் ஆஃப் பண்ணுங்க சார். மைக் Sir. ஆஃப் ஆயிடுச்சு. மைக் ஆஃப் சார். மைக் எவனோ ஆஃப் பண்ணி மியூட் பண்ணீங்க சார். சார் நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதா? சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு சார். அடே Mic சாரி off மேடம், ஆயிடுச்சு. ஆன் பண்ணிட்டேன். சார் மைக் ஆஃப் ஆயிடுச்சு சார். மைக் ஆஃப் சார். கேக்குது. இந்த ரத்தினம் பால் mic off. பையில வச்சிட்டு நான் வர்ற பாடு. சார் மைக் ஆஃப். சார் ஏய், மைக் ஆஃப் என்னடா, ஆன் பண்ணிட்டேன்டா. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. அடே Mic off. ஆன் பண்ணிட்டேன். மைக் ஆஃப் ஆயிடுச்சு சார். கேக்கல. டேய் கேக்குதுடா. கேக்கல சார். கேக்கலையா? அம்மா கேக்குதா கேக்கலையா? சார் தெளிவா கேக்குது சார். கேக்கல சார். டேய் இவ்வளவுதான் எக்ஸ்பெரிமெண்ட். சார் கேக்கல சார். சார் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுதுன்னா ஒட்ட வச்சுக்கோ. டேய் ஏன்டா உசுர் எடுக்கிறீங்க? ஒண்ணும் சாப்பிடவே இல்லடா, சாப்பிட போணும். ஓகே குட் நைட். பிரேக் ஆகுது சார். நானும் சாப்பிடல சார். டேய் குட் நைட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல பேப்பர்ல night, எழுதணும்? sir. டேய் ஒரே நிமிஷம். குட் நைட் சார். டேய் ஒரே நிமிஷம். டேய் பேப்பர்ல என்னென்ன எழுதணும் எழுதிக்கோ. எய்ம் apparatus required. டேபுலேஷன் தேவைப்படுற எக்ஸ்பெரிமெண்ட் இருந்ததுன்னா டேபுலேஷன், ப்ரொசீஜர், ரிசல்ட். இவ்வளவுதான். எதையும் பைகாட் பண்ணாத, எக்ஸ்பெரிமெண்ட்டை படிச்சு பார்த்து எய்ம் என்ன டென்ஸ்ல இருக்கணும், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரொசீஜர் என்ன டென்ஸ்ல இருக்கணும், ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கணும். ரிசல்ட் எதுல இருக்கணும்? ரிசல்ட் என்ன டென்ஸ்? Past tense, sir. இந்த 3 டென்ஸை நீயே ஃபார்ம் பண்ணி எழுது. எதையும் மனப்பாடம் பண்ணாது. சார் அப்சர்வேஷன் என்ன அப்சர்வேஷன்? வேண்டாமா? எய்ம் நான் சொன்னதை மட்டும் எழுதுறா தம்பி. எய்ம், apparatus required, டேபுலேஷன் இருந்துச்சுன்னா டேபுலேஷன், ப்ரொசீஜர், ரிசல்ட். இந்த 5 எழுதுனா போதும். எது ரொம்ப சார் மாடல் பிராக்டிகல் இருக்கா இல்லையா சார்? அடே மாடல் பிராக்டிகல் அறிவு பற்றிலே முடிஞ்சிருச்சுனா உங்களுக்கு. ஓகே சார். வேணா சொல்லு, திரும்ப வைக்கலாம். டெஸ்ட் வச்சு அதுல ஒரு மார்க் போடலாம். சார் வேணாம் சார். அறிவு Okay, பற்றிலே sir. முடிஞ்சிருச்சுனா திரும்ப எதுக்குறா உங்களுக்கு மாடல்? வேணாம் சார். ஓகே சார். If you have any doubt to access DSO
வேணாம் சார். Ade, if you have any doubt to access DSO and wiring tools, come tomorrow C215 lab. ठीक है? தேங்க்யூ சார். Bye. Good night. சார் எத்தனை மணிக்கு? Thank you sir. எத்தனை மணிக்கா? Thank you, sir. காலையில 6:30க்கு வந்துரு. Sir, thank you. காலையில 6:30க்கு Thank you வந்துரு. sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you, sir. Good night sir. Good night sir. Good night. Good night. Thank you sir. Thank you, Sir, sir. good night. Good night. Sir, sir, sir.